அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 48. இமேஜின் பண்ணி பாருங்க மக்களே. நீங்க ஒரு வெக்கேஷனுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு அழகான ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போறீங்க. சுத்தி அடர்ந்த காடு, சில்லுன்னு காத்து. செம்ம ரிலாக்ஸிங்கான இடம். பட் நடுராத்திரியில யாருமே இல்லாத அந்த பங்களா ஹால்ல திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான டொபாக்கோ பைப், அதாவது புகையில வாசனை அடிச்சா எப்படி இருக்கும்? ஜன்னல் தானா சாத்துது. பல வருஷமா ஒரே இடத்துல இருந்த கனமான கொலோனியல் ஃபர்னிச்சர், ஒரு ஸ்ட்ராங்கான நாற்காலி மாதிரி, அது உங்க கண்ணு முன்னாடியே நகர்ந்து போகுது. இது ஏதோ பேய் படத்துல வர சீன் இல்ல. நம்ம இந்தியால ஒரு குறிப்பிட்ட டீ எஸ்டேட் பங்களால கடந்த 100 வருஷ காலமா நடந்துகிட்டு இருக்க ரியல் சம்பவம். 1910ல செத்துப்போன ஒரு பிரிட்டிஷ் டீ எஸ்டேட் ஓனர் இன்னைக்கும் அந்த பங்களாவ காலி பண்ணாம, அந்த விக்டோரியன் சூட் கோட் போட்டுக்கிட்டே அங்கேயே சுத்திக்கிட்டு வராரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இது சும்மா கட்டுக்கதை கிடையாது. அந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸோட அஃபிஷியல் லாக் புக்லயே இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. அங்க தங்க வந்த 8 டூரிஸ்ட் குரூப்ஸ் ராத்திரியோட ராத்திரியா பயந்து போய் தங்களோட பயணத்த பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு செக் அவுட் பண்ணி ஓடி போயிருக்காங்க. அப்படி என்னதான் அந்த பங்களாக்குள்ள நடக்குது? ஏன் அந்த பிரிட்டிஷ் துரை இன்னும் அங்கேயே இருக்காரு? அந்த 1910வது வருஷம் நடந்த டெத் மிஸ்ட்ரி என்ன? வாங்க, இன்னைக்கு வீடியோல அந்த திகிலூற்ற வரலாற்ற அலசி ஆராயலாம். இப்போ நம்ம டைம் மெஷின் ஏறி டிராவல் பண்ண போறது நேரா 1910வது வருஷம். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்தியா வேற, அன்னைக்கு இருந்த இந்தியா கம்ப்ளீட்லி வேற. அப்ப நம்ம நாடு முழுக்க பிரிட்டிஷ் ஆட்சியோட கீழ தான் இருந்தது. குறிப்பா இந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாம் வெள்ளையர்களோட தனி சாம்ராஜ்யமா திகழ்ந்துகிட்டு இருந்தது. அங்க அவங்க வச்சது தான் சட்டம். டார்ஜிலிங்ல இருக்கிற இந்த குறிப்பிட்ட எஸ்டேட் ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் டீ பிளான்டர் கையில இருந்தது. அவரு வெறும் எஸ்டேட் ஓனர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பாரன் அப்படிங்கிற பட்டம் வாங்கின பிரபு. பாரன் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகள்ல, குறிப்பா இங்கிலாந்துல வழங்கப்படுற ஒரு உயரிய பட்டத்தோட பேரு. இது அரச குடும்பத்தால வழங்கப்படுற ஒரு கௌரவம். சுருக்கமா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி ஜமீன்தார், மன்னர், பிரபு அப்படின்னு பட்டம் இருந்ததோ, அதே மாதிரி இங்கிலாந்துல ஒரு உயர்தர பட்டம் தான் இந்த பாரன். இது கிட்டத்தட்ட லார்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, பிரபு, அதுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். இவங்கள லார்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த சில செல்வந்தர்களும் நிலசுவார்ந்தார்கள், அதாவது லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இங்கிலாந்து இந்த பட்டத்தை வழங்குச்சு. நம்ம கதையில வர ஆர்தர் பார்க்கர் வெறும் ஒரு தேயிலை தோட்ட முதலாளி மட்டும் இல்ல. அவரு இங்கிலாந்து மகாராணியால அல்லது அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரபு. அதனால தான் அவருக்கு அவ்வளவு கர்வம் அண்ட் அதிகாரம். அவரு சாதாரண மக்களை விட தன்னை எப்பவுமே ஒரு உயர்வானவர் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாரு. அவரோட பங்களால உடை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ராயல் ஸ்டாண்டர்டுக்கு இருந்தது. அவர் பேரு ஆர்தர் பார்க்கர். இது ஒரு புனைப்பேர் தான். ஏன்னா அஃபிஷியல் ரெக்கார்ட்ல த பாரன் அப்படின்னு மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கு. அவரோட ஆக்சுவல் பேர் இல்ல. ரைட். நம்ம இவர ஆர்தர் பார்க்கர்னே சொல்லலாம். இந்த ஆர்தர் பார்க்கர் இருக்கார் இல்லையா, அவர் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஆளு. 6 அடி உயரம், வட்ட சட்டமான உடம்பு, முறுக்கு மீசை, எப்பவுமே க்ரூம்டான தோற்றம், அதாவது பக்காவா இருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவரு தனிமையில வாழ்ந்த மனிதர். கல்யாணம் ஆகல, குடும்பம் இல்ல. அவருக்கு இருந்த ஒரே உலகம் அந்த 500 ஏக்கர் தேயிலை தோட்டமும், நடுவுல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பங்களாவும் தான். அவர் மேல தொழிலாளர்களுக்கு ஒரு விதமான பயம் கலந்த மரியாதை எப்பவுமே இருந்தது. ஏன் அப்படின்னா, அவரு ரொம்பவே டிசிப்ளின் ஃப்ரீக். காலையில கரெக்ட்டா 5 மணிக்கு எழுந்துப்பாரு. குதிரையில ஏறி எஸ்டேட்ட சுத்தி பார்க்க கிளம்புவாரு. அவரு போட்டுட்டு வர அந்த 3 பீஸ் விக்டோரியன் சூட், கால்ல பளபளக்கிற அந்த லெதர் ரைடிங் பூட், கையில வச்சிருக்கிற அந்த மரத்தாலான வாக்கிங் ஸ்டிக், இதெல்லாம் பார்த்தா தூரத்துல வர வேலை செய்றவங்க தானா எழுந்து நிப்பாங்க. முக்கியமா அவர் வாயில எப்பவுமே அந்த டொபாக்கோ பைப் இருந்துகிட்டே இருக்கும். அது சாதாரண டொபாக்கோ கிடையாது. லண்டன்ல இருந்து ஸ்பெஷலா வரவழைக்கப்பட்ட டன்னில் பிராண்ட் புகையில. அவரு வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாசனை வந்துரும். "டேய், தொர வரார்றா" அப்படின்னு காத்து வாக்குல அந்த வாசனை தானா சொல்லும். அந்த பங்களால அவருக்குன்னு சில எழுதப்படாத சட்டதிட்டங்கள் வச்சிருந்தாரு. அதுதான் பின்னாடி அந்த பேய் கதைக்கு அஸ்திவாரமா மாறுச்சு. மொத்தம் 3 ரூல். ஒண்ணொண்ணா பார்த்துரலாம். ரூல் நம்பர் 1, நைட் 8 மணிக்கு மேல பங்களாவோட காம்பவுண்டுக்குள்ள காக்கா கூட நுழையக்கூடாது. 2வது, அவரோட தனிப்பட்ட அறைக்குள்ள, அதாவது பிரைவேட் ரூம், அத சுத்தம் பண்றவங்கள தவிர வேற யாருமே போகக்கூடாது. 3வது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவரு ஓய்வெடுக்கிற அந்த ரோஸ்வுட் ஆர்ம் சேர்ல வேற யாரும்
தெரியாத்தனமா கூட உட்காரக்கூடாது. ஏன்னா, அது அவருக்கு அவ்ளோ சென்டிமெண்ட். இது 1910வது வருஷம் அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி. ஒரு சில்லான குளிர்காலம். வழக்கமா அந்த மாசத்துல பனிப்பொழிவு அதிகமா தான் இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கே ஊர் இருட்டிடும். அன்னைக்கு நைட்டு பங்களா முழுக்க ஒரே நிசப்தம். வேலைக்காரங்க எல்லாம் அவங்க இடத்துல இருந்து, அதாவது செர்வன்ட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து போயிட்டாங்க. பங்களால துரை மட்டும் தனியா இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில எஸ்டேட் ஹெட் சூப்பர்வைசர் வழக்கம் போல ரிப்போர்ட் கொடுக்க பங்களாவுக்கு வராரு. காலையில மணி 7. வழக்கமா இந்த நேரத்துல குதிரை சவாரிக்கு தயாரா துரை வராண்டால நிப்பாரு. ஆனா அன்னைக்கு ஹால்ல யாருமே இல்ல. சூப்பர்வைசர் தயங்கி தயங்கி உள்ள போறாரு. பங்களா அமைதியா இருக்கு. பெட்ரூம் கதவு திறந்திருக்கு. பெட்ல படுத்ததற்கான அடையாளமே இல்ல. அப்படின்னா துரை ராத்திரி தூங்கவே இல்லையா? ஒவ்வொரு ரூமா தேடிட்டு கடைசியா அந்த ஸ்டடி ரூமுக்கு வராரு. கதவு மூடி இருந்திருக்கு. உள்ள இருந்து அந்த ஸ்ட்ராங்கான டொபாக்கோ வாசனை வந்திருக்கு. புகையில வாசனை. சூப்பர்வைசர் கதவு தட்டுறாரு. சார், குட் மார்னிங். பதில் இல்ல. பின் ட்ராப் சைலன்ஸ். வேற வழியே இல்லாம ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறாரு. உள்ள தெரிஞ்ச காட்சி அவரோட ரத்தத்தையே உறைய வச்சுது. அந்த பிரம்மாண்டமான ரோஸ்வுட் ஆர்ம் சேர்ல நம்ம ஆத்தர் பாக்கர் உட்கார்ந்திருக்காரு. தலை ஒரு பக்கமா சாஞ்சிருக்கு. கையில அந்த பைப்பு, இன்னொரு பக்கம் அந்த சேரோட ஆர்ம்ரெஸ்ட்டை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ வேற வழியே இல்ல. கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அவரோட உடம்பு குளிர்ந்து பெரைச்சு போயிருக்கு. டாக்டர்ஸ் வந்து செக்அப் பண்ணி பார்த்தப்போ மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது கடுமையான மாரடைப்பு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. வயசாயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இயற்கையான மரணம் தான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. பட் அங்க வேலை பார்த்த பழைய ஆளுங்க, குறிப்பா அந்த சமையல்காரர் சொன்ன கதை கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, துரை சாகரத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு பங்களாக்குள்ள யாரோ ஒருத்தர் கூட சத்தமா சண்டை போடுற மாதிரி பேசுற சத்தம் கேட்டிருக்கு. துரை யாரையோ பார்த்து கெட் அவுட், திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, அது வெளியே போய் இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. ஆனா பங்களாக்குள்ள அவரை தவிர வேற யாருமே இல்லை. அப்போ அவர் யார் கூட பேசினாரு? இன்னொரு விஷயம், அவரோட முகத்துல ஒரு விதமான பயங்கரமான பீதி இருந்ததா சொல்றாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தப்போ. பொதுவா ஹார்ட் அட்டாக் வந்தா வலி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு பேய நேர்ல பார்த்தா எப்படி கண்ணு விரிஞ்சு முகம் வெளிரி போய் இருக்குமோ, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அவரோட முகத்துல இருந்திருக்கு. அவரு எதை பார்த்து பயந்தாரு? இல்ல யாரு அவரை பயமுறுத்துனாங்க? இது இன்னைக்கு வரைக்குமே, 2026 வரைக்குமே விடை தெரியாத மர்மம். அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை பிரிட்டிஷ் முறைப்படி எஸ்டேட் ஓரமா ஒரு சின்ன சர்ச்சுக்கு பக்கத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. சரி, ஆள் போயிட்டாரு, இனி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்தது. துரை செத்து 3 வாரம் கழிச்சு ஒரு புது சமையல்காரர் அந்த பங்களாவுக்கு வேலைக்கு வராரு. அவருக்கு துரை செத்து போன விஷயம் தெரியும். பங்களாவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டடி ரூம்ல ஒரு மாதிரி க்ரீச் அப்படின்னு சத்தம். யாரோ அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு வசதியா அசைற சத்தம் அது. சமையல்காரர் எட்டி பார்க்கறாரு. சேர்ல யாரும் இல்லை. ஆனா அந்த சேர் லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரூம் முழுக்க ஃப்ரெஷ்ஷா அந்த டொபாக்கோ புகையில வாசனை. குறிப்பா பைப்பு பிடிச்சா என்ன வாசனை வருமோ அந்த வாசனை கமகமான்னு அடிக்குது. அல்லது பிடிக்காதவங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்குது. அவரு பயந்து போய் வெளியே ஓடிட்டாரு. இல்ல இல்ல, ஜன்னல் காத்துல சேர் ஆடி இருக்கும் அப்படின்னு வெளியே போனவர் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்திருக்காரு. ஆனா அடுத்த சில வாரங்கள்ல விசித்திரமான சம்பவங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. வேலைக்காரங்க சுத்தம் பண்ணும்போது மாடிப்படிகள்ல யாரோ கனமா பூட்ஸ் போட்டு நடக்கிற சத்தம் கேட்குது. டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கறப்போ சுத்தி இருக்கிற நாய்ங்க எல்லாம் ஊளையிட ஆரம்பிக்கும். சில சமயம் ராத்திரி நேரத்துல அந்த பங்களா ஜன்னல் வழியா பார்த்தா இருட்டுல யாரோ அந்த ஆர்ம் சேர்ல உட்காந்துக்கிட்டு தோட்டத்தையே வெறிச்சு பார்க்கற மாதிரி ஒரு நிழல் உருவம் தெரியும். குறிப்பா அவர் பயன்படுத்தின அந்த பொருட்கள், அவரோட பைப்பு, அந்த கைத்தடி, அந்த டைரி, இது எதுவுமே அவர் வச்ச இடத்துல இருந்து நகரவே இல்லை. யாராவது தப்பித்தவறி அந்த நாற்காலியை நகர்த்தி வச்சா அடுத்த நாள் காலையில அது பழையபடி அதே இடத்துல வந்து நிற்கும். அவரோட சென்டிமெண்ட் நாற்காலி அது. சுத்தம் பண்றவங்க, நாங்க நகர்த்தி தான் வச்சோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க. பட் நைட்டு யார் அந்த பழைய இடத்துக்கு கொண்டு போனா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான் மக்களே. இந்த சம்பவங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது 1910 இருந்து 1947 வரைக்கும் பெருசா வெளியே தெரியல. ஏன்னா வேலைக்காரங்க பயந்து வாய மூடிட்டு இருந்தாங்க. ஆனா 1947 பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். வெள்ளையர்கள் எல்லாம் லண்டனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த பங்களா நம்ம அரசாங்கத்தோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைக்கு மாறுச்சு. சரி, வெள்ளைக்காரங்க தான் போயிட்டாங்க, இனி பேயும் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்க அதிகாரிகள் நினைச்சாங்க. அவங்க அந்த பங்களாவை ஒரு ஹாலிடே ஹோமா மாத்த பிளான் பண்ணாங்க. ஆனா புதுசா சார்ஜ் எடுத்த நம்ம ஊரு ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு காத்துக்கிட்டு இருந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா? அவங்க அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்ச முதல் நாளே ஒரு விபரீதம் நடந்தது. அது என்ன?
எதனால அந்த அதிகாரிங்க ஏன் ராத்திரியோட ராத்திரியா ஜீப் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுனாங்க? அங்க நடந்த சம்பவம் தான் இந்த மொத்த கதையிலயும் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இப்ப காலகட்டம் 1950லேருந்து 1970 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பழைய ஆங்கிலேயர்களோட கொடி இறக்கப்பட்டு இந்திய தேசிய கொடி கம்பீரமா ஏத்தப்படுது. பங்களா முன்னாடி இருந்த பரோன் எஸ்டேட் அப்படிங்கிற பேர் பலகை மாற்றப்பட்டு கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற மரப்பலகை மாற்றப்படுது. இந்த எஸ்டேட்டும் அந்த பங்களாவும் நம்ம இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழ வந்தாச்சு. அதுவரைக்கும் தனிப்பட்ட சொத்தா இருந்த அந்த பங்களா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ், அதாவது வனத்துறைக்கான தங்கும் விடுதியா மாற்றப்படுது. அதாவது காட்டுப்பகுதிக்கு ஆய்வுக்கு வர உயரதிகாரிகள், ரேஞ்ச் ஆஃபீசர்ஸ், டிஎஃப்ஓஸ் இந்த மாதிரி நாட்கள் தங்கறதுக்காக அரசாங்க விருந்தினர் மாளிகையா மாற்றப்படுது. இப்போ வருஷம் 1952. புதுசா ஒரு இந்தியன் ரேஞ்ச் ஆஃபீசர், நம்ம வசதிக்காக அவர் பேரை சும்மா ரமேஷ்னு வச்சுப்போம். அவரு அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. யங் பிளட், இளம் அதிகாரி. அவருக்கு இந்த பேய் கதை, பழைய வரலாறு, இந்த பாரன் பத்தி லெஜெண்ட் இது எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இது ஒரு கவர்மெண்ட் பங்களா. நான் தங்க போறோம். வேலைய பார்க்க போறோம். தட்ஸ் இட். முதல் நாள் நைட்டு அதிகாரி ரமேஷ் நாள் முழுக்க காட்டுல சுத்தின களைப்புல சீக்கிரமா படுத்து தூங்கிடுறாரு. பங்களா நிசப்தமா இருக்கு. வெளிய பூச்சிகளோட ரீங்காரம் மட்டும்தான் கேக்குது. மணி சரியா நடுராத்திரி 2:15. திடீர்னு ஒரு சத்தம். டக் டக் டக். யாரோ ஹால்ல கனமா லெதர் பூட்ஸ் போட்டுக்கிட்டு நடக்கிற சத்தம். அதுவும் மெதுவா நடக்கல. ஒரு ராணுவ அதிகாரி மார்ச் பாஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்பீரமான நட. அதிகாரி ரமேஷ் திடுக்கிட்டு முழிக்கிறாரு. மணி 2:15. இந்த நேரத்துல யார் உள்ள வந்தது? வாட்ச்மேனா இருக்குமோ? யோசிச்சுக்கிட்டே கரண்ட் ஆஃப் ஆகியிருந்ததுனால டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ரூம் கதவு திறக்கிறாரு. ஹாலை பார்த்தா ஹால்ல யாரும் இல்ல. வாட்ச்மேன் வெளியில வராண்டால கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. சத்தம் இவருக்கு இங்க வரைக்கும் கேக்குது. சரி, ஒருவேளை காத்துல ஏதாவது ஜன்னல் ஆடி இருக்கும், இல்லைன்னா மரக்கலை கூரை மேல ஏதாவது உரசிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் படுக்க போயிட்டாரு. லைட்டை அணைச்சிட்டு கண்ணை மூடுறாரு. மறுபடியும் அந்த சம்பவம். அவர் படுத்திருந்த ரூம் ஜன்னல் வழியா ஒரு ஸ்ட்ராங்கான வாசனை. அது காட்டுப்பூக்களோட வாசனை கிடையாது. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். அழுகுன வாசனை. ஒரு மிக உயர்தர பணக்காரங்க மட்டும் பயன்படுத்துற டொபாக்கோ பைப் வாசனை. நம்ம ரமேஷுக்கோ புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது. அந்த ரூம்ல வேற யாரும் இல்ல. ஜன்னல்ல வெளியிலயும் யாரும் இல்ல. அப்போ எப்படி இந்த வாசனை திடீர்னு அதுவும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்டென்ஸா வருது? அவரு மறுபடியும் வெளியே வந்து பார்க்கறாரு. இப்போ ஹால்ல ஒரு விசித்திரமான காட்சி. அங்க ஒரு மூலையில இருந்த பழைய பிரம்மாண்டமான கடிகாரம். அதுவும் பல வருஷமா ஓடாம ரிப்பேர் ஆகி நின்னு போன கடிகாரம் தானா ஓட ஆரம்பிக்குது. அதோட பெண்டலும் இடதும் வலதுமா டிக் டாக் டிக் டாக்னு ஆடுது. அந்த நிசப்தமான ராத்திரியில அந்த சத்தம் ஒரு இதயத் துடிப்பு மாதிரி கேட்குது. அந்த அதிகாரிக்கு லேசா வேர்க்க ஆரம்பிக்குது. தைரியத்தை ஒரு வழியா வளைச்சுக்கிட்டு, யாரது? ஹூஸ் தேர்? அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்குறாரு. பதில் இல்லை. ஆனா இருட்டுல இருந்து ஒரு கரகரப்பான இருமல் சத்தம் அது மட்டும் கேட்குது. ஒரு வயசானவர் நெஞ்சில நாள்பட்ட சடி பிடிச்சா எப்படி இருமுவாரோ அப்படி ஒரு ஆழமான இருமல் சத்தம் அந்த ஹாலோட அந்த ஸ்டடி ரூம் பக்கம் இருந்து வருது. அதிகாரி பயந்து போய் தன்னோட அறைக்கு ஓடி கதவை சாத்திக்கிறாரு. விடிகிற வரைக்கும் தூக்கமே இல்லை. மறுநாள் காலையில அந்த அதிகாரி அந்த வேலை செய்யற வயசான வாட்ச்மேன் கிட்ட இதை பத்தி கேட்கிறாரு. அந்த வாட்ச்மேன் அங்க இருக்கிற லோக்கல் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு எந்த ஷாக்கும் இல்லை. ரொம்ப கோலா ஒரு பதில் சொல்றாரு. ஐயா, பயப்படாதீங்க. அது நம்ம சின்னதர பாரன் தான். அவர் இன்னும் இங்க தான் இருக்காரு. நைட் ஆனா வழக்கம் போல ரவுண்ட்ஸ் வருவாரு. பங்களா பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணுவாரு. மற்றபடி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரு. நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எது? செத்து போனதோட ரவுண்ட்ஸ் வராரா? அதுவும் 40 வருஷத்துக்கு அப்புறம். இது அந்த அதிகாரிக்கு மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. 1960களில் அங்க தங்கியிருந்த ஒரு டிஎஃப்ஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், தன்னோட தனிப்பட்ட டைரியில, அதாவது பர்சனல் டைரியில ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த டைரி குறிப்பில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தேதி நவம்பர் 12, 1963. இடம் ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ். நேரம் நைட்டு 11:30. இன்று இரவு ஒரு விசித்திரமான அனுபவம். நான் இரவு உணவு முடித்துவிட்டு வராண்டாவில் அமர்ந்திருந்தேன். பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. திடீரென தோட்டத்தின் வேலி ஓரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. முதலில் யாரோ வேட்டைக்காரன் என்று நினைத்தேன். ஆனால் உற்று பார்த்தபோது அது ஒரு வெள்ளைக்காரர். பழைய காலத்து ஐரோப்பிய உடை அணிந்திருந்தார். தலையில் ஒரு தொப்பி, கையில் ஒரு ஊன்றுகோல். ஒரு தோட்டத்தை முறைத்து பார்த்து கொண்டு நின்றிருந்தார். நான், யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க என்று கத்தினேன்.
அந்த உருவம் மெதுவாகத் திரும்பியது. முகம் தெளிவாகத் தெரியவில்லை. ஆனால் அந்தக் கண்களிலிருந்த ஒரு விதமான வெறுப்பு என் முதுகெலும்பையே சில்லிட வைத்தது. அடுத்த வினாடி காற்றில் கரையும் புகை போல அந்த உருவம் அப்படியே மறைந்து போனது. இது பிரமை இல்லை. நான் தெளிவாகப் பார்த்தேன். காற்றில் அந்த புகையிலை வாசனை இன்னும் வீசுகிறது. இப்படி எழுதிட்டு அந்த டிஎஃப்ஓ அன்னைக்கு நைட்டு அந்த பங்களாவை காலி பண்ணிட்டு ஜீப் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ரிட்டையர் ஆகிற வரைக்குமே அந்த பங்களா பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இப்படி அதிகாரிங்க மட்டத்துல கிசுகிசுவா பேசப்பட்ட அந்த விஷயம் எப்போ பொதுமக்கள் காதுக்கு வந்து ஒரு பெரிய பூதாகாரமான விஷயமா மாறிச்சு அப்படின்னா, டூரிஸ்ட் எப்போ உள்ள வர ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்துதான். அது வரைக்கும் கவர்மெண்ட் அதிகாரிங்க மட்டும் தங்கிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல 1990களுக்கு அப்புறம் பொதுமக்களும் தங்கலாம் அப்படின்னு சொல்லி டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. அங்க தான் பிரச்சனையே ஆரம்பம். அதிகாரிகள் பயந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கௌரவம் முக்கியம் இல்லையா? ஆனா டூரிஸ்ட் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ஜாய் பண்ண வரவங்க. அப்படித்தான் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பங்களாவுக்கு ட்ரிப்பு போறாங்க. அவங்க அங்க பார்த்தது சாதாரண பேய் இல்ல. அவங்களோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்? அந்த 8 டூரிஸ்ட்டுங்க ஏன் அலறி அடிச்சுக்கிட்டு செருப்ப கூட போட்டுக்காம தப்பி பொழைச்சு ஓடுனாங்க. அவங்க அந்த ராத்திரி அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அந்த திகிலூட்டு சம்பவத்த விளக்கமா ஒவ்வொரு நொடியும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பயமா இருக்கும். தனியா இருந்தா லைட் போட்டுக்கங்க. ரைட் மக்களே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இப்போ பார்க்க போறது தான் மெயின் பிக்சர். பொதுவா நம்ம ஊர் பேய் படத்துல என்ன நடக்கும்? பேய் வரும், கத்தும், ஜன்னல் ஆட்டும், ரத்தம் வரும். இதெல்லாம் ஸ்கேர் டாக்டிக்ஸ், அதாவது பயமுறுத்துற உத்திகள். ஆனா இந்த பிரிட்டிஷ் துறையோட ஸ்டைலே தனி. இவருக்கு யாரையும் பயமுறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, "இது பாரு, இது என் வீடு. நான் இன்னும் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ தான் என் வீட்டுக்கு வந்திருக்க." அவ்வளவுதான். இதுதான் அவரோட தாட். இந்த பங்களாவுக்குள்ள கடந்த 70, 80 வருஷமா நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள்ல ஒரு பேட்டர்ன் போட்டு பார்த்தா, சில ஆச்சரியமான, அதே சமயம் நம்ம அறிவுக்கு எட்டாத சில உண்மைகள் தெரிய வருது. இத அங்க பல வருஷமா வேலை பார்த்த சமையல்காரங்க, தோட்டக்காரங்க, அதுக்கப்புறம் மாறி மாறி வந்த வாட்ச்மேன்கள் எல்லாமே அடிச்சு சொல்றாங்க. வாங்க, அந்த 4 மர்மமான அந்த 4 சைன்ஸ் ஆஃப் ஹாண்டிங் கொஞ்சம் டீப்பா சயின்டிஃபிக்கா அலசலாம். நம்பர் 1, வாசனை. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இதுதான் முதல் அறிகுறி. சாயங்காலம் சரியா 6:30 மணி ஆனா போதும், அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே பங்களா ஹால்ல ஒரு வாசனை பரவ ஆரம்பிக்கும். அது என்ன வாசனை அப்படின்னா, அநேகமா கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டன்ஹில் இல்லனா எரின்மோர் மிக்சர் அப்படிங்கிற ரொம்ப உயர்தரமான பிரிட்டிஷோட பைப் புகையில. அதுல ஒரு விதமான வெனிலா அண்ட் செர்ரி கலந்த வாசனை அடிக்கும். அந்த வாசனை அல்லது அந்த ஸ்மெல்லு பங்களா முழுக்க வராது. அந்த மெயின் ஹால்ல அவர் புக்கு படிக்கிற அந்த ஸ்டடி ரூம், அப்புறம் வராண்டா. இந்த 3 இடத்துல மட்டும் தான் வரும். ஏன்? ஏன் அப்படின்னா, அங்க வேலை பார்க்குற பழைய குக் என்ன சொல்றாருன்னா, ஐயா உயிரோட இருந்தப்போ சமையல் அறைக்கோ, ஸ்டோர் ரூமுக்கோ போனதே இல்ல. அது வேலைக்காரங்க இடம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாரு. செத்ததுக்கு அப்புறமும் அந்த டிசிப்ளின அவரு மீறல. அதான் அந்த வாசனை கிச்சன் பக்கம் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட இது ஏன் இல்ல, இதுவும் இல்ல அப்படின்னு பிரிச்சு பார்க்குற ஒரு ஆன்மா. 2வது விஷயம், த மூவிங் சேர். அந்த பங்களா ஹால்ல ஜன்னல் ஓரத்துல ஒரு பிரம்மாண்டமான டீக்வுட் ஆர்ம் சேர் இருக்கு. இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது பர்மா தேக்குல பண்ணது. எடை கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ இருக்கும். சாதாரணமா ஒரு ஆள் அத தூக்கவே முடியாது. 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் நகர்த்த முடியும். பட் பலமுறை அங்க தங்குன டூரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வியூ நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த சேர ஜன்னல் ஓரத்துல இருந்து நகர்த்தி ஹாலோட நடுவுல போட்டு உட்காந்து பேசுவாங்க. நைட்டு தூங்குறப்போ அந்த சேர் ஹால் நடுவுல தான் இருக்கும். ஏன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. பட் மறுநாள் காலையில 6 மணிக்கு எழுந்து வந்து பார்த்தா, அந்த சேர் திரும்பவும் ஜன்னல் ஓரத்துல மில்லிமீட்டர் கூட மாறாம பழைய இடத்துல அப்படியே இருக்கும். இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா, தரையில யாரோ இழுத்துட்டு போன அந்த டிராக் மார்க் கொஞ்சம் கூட இருக்காது. அவ்வளவு கனமான சேர தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனா ஹால்ல படுத்திருந்த யாருக்கும் எந்த சத்தமும் கேட்டிருக்காது. ஒருவேளை நைட் யாராவது அந்த சேர்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு, "எவன்டா என் சேர மாத்தி வச்சது?" அப்படின்னு கடுப்பாகி திரும்ப அந்த இடத்துல வச்சுட்டு போன மாதிரி இருக்கும். 3வது, நாய்களோட விசித்திரமான நடத்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப நம்பகமான பாயிண்ட். ஏன்னா மனுஷங்க பொய் சொல்லுவாங்க. பட் விலங்குகள் பொதுவா பொய் சொல்லாது. நாய்களுக்கு குறிப்பா இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அது ரொம்ப அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு சில டூரிஸ்ட்டுகள் அவங்க வளர்ப்பு நாய்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. பொதுவா ஒரு நாய் புது இடத்துக்கு, அதுவும் காட்டுப்பகுதிக்கு போனா என்ன பண்ணணும்? வால ஆட்டிக்கிட்டு துள்ளி குதிக்கும். மரத்த எல்லாம் போய் மோப்பம் பிடிக்கும் இல்லையா? ஆனா
அந்த பங்களாவோட கேட்ட தாண்டுன உடனே எல்லா நாய்களும் வால காலுக்கு நடுவுல சுருட்டி வச்சுக்கிட்டு அமைதியாயிடும். கார்ல இருந்து இறங்கவே அடம் பிடிக்குமா. ஒருமுறை ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒண்ண ஒரு ஃபேமிலி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நாய் மத்தத விட கொஞ்சம் தைரியமானது. ஆனா ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஸ்டடி ரூம் கதவ பார்த்துட்டு ஒரே நிலத்துல நின்னு பல்லை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு க்ரோலிங் அதாவது உரும ஆரம்பிச்சிருக்கு. அதோட முதுகு முடியெல்லாம் சிலுத்து போயிருக்கு. அது யார பார்த்து உருமுது? காத்துலயா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பேரன் அங்க நின்னுட்டு இருக்காரா? நாய்களுக்கு மனிதர்களால பார்க்க முடியாத இன்ஃப்ரா அண்ட் சில அதிர்வழிகள உணர்ற சக்தி இருக்கு. அப்படின்னா அந்த நாய்கள் எத பார்த்து பயப்படுது? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. 4வதா த ஃபயர் பிளே மிஸ்ட்ரி. அதாவது எந்த ஒரு பங்களாலயும் குறிப்பா பிரிட்டிஷ் காலத்துல கட்டின பங்களா அப்படின்னா ஒரு ஃபயர் பிளேஸ் ஒரு ஓரத்துல ஒரு நெருப்பு மூட்டுற இடம் இருக்கும். அது குளிர் காயறதுக்கு குளிர்காலத்துல விறகு போட்டு வைப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்ததுனால கடந்த 30 வருஷமா அந்த ஃபயர் பிளேஸ யாருமே யூஸ் பண்றதில்ல. அதோட புகைப்பொக்கி அதாவது சிம்னி கூட அடைச்சு போயிருக்கும். ஆனா சில கடுமையான குளிர்கால ராத்திரிகள்ல குறிப்பா டிசம்பர் மாசம் அந்த ஃபயர் பிளேஸ்ல இருந்து கருகுன விறகு வாசனை அண்ட் சாம்பல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. காலையில போய் எழுந்து பார்த்தா, அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான சாம்பல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. யாரு நைட்டு நேரத்துல நெருப்பு மூட்டுறாங்க? ஜன்னல் கதவெல்லாம் பூட்டி தானே இருக்கு. விறகு எங்கேருந்து வந்தது? புகை எங்க போச்சு? ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாரன் உயிரோட இருந்தப்போ குளிர்கால ராத்திரிகள்ல அந்த ஃபயர் பிளேஸ் முன்னாடி உட்காந்து புக் படிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த பழக்கம் அந்த இடத்துல ஒரு ரெசிடியல் ஹாண்டிங்கா பதிவாயிருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம், ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி திரும்ப, திரும்ப, திரும்ப அங்க ப்ளே ஆயிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சம்பவங்கள், அதாவது இந்த வாசனை, சேர் நகர்றது, சாம்பல் எல்லாம் யாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. உடம்புல காயப்படல. சரி, ஏதோ அமானுஷ்யம் இருக்கு. நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் கடந்து போயிருக்காங்க. ஆனா, நான் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் இல்லையா? அந்த 8 டூரிஸ்ட்டுங்க. அவங்களுக்கு நடந்த விஷயம் இது கிடையாது. அவங்க பார்த்தது வேற லெவல். அவங்க பண்ண ஒரு விஷயம், அங்க இருந்தது வரைக்கும் பிடிக்காத, அவரு வெறுக்கிற ஒரு விஷயம். அந்த திகிலூட்டும் சம்பவத்த இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அந்த பங்களாவுக்குள்ள சின்ன சின்னதா அந்த வாசனைகள் வர்றது, சேர் நகர்றது இதெல்லாம் சும்மா டீசர் தான். ஆனா 2008ல நடந்த ஒரு சம்பவம், அதுதான் அந்த பங்களாவோட வரலாற்றையே மாத்துன சம்பவம். பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற 8 பேர்கள் கொண்ட நண்பர்கள் குழு. அதாவது குரூப் ஆஃப் 8 ஃபிரெண்ட்ஸ். அதுல 8 பசங்க, 2 பொண்ணுங்க. எல்லாரும் வெரி வெல் எஜுகேட்டட். கை நெறைய சம்பளம். மாடல் லைஃப் வாழ்ற இளைஞர், இளைஞிகள். அவங்களுக்கு இந்த பேயி, பிசாசு, ஆவி மேல இதெல்லாம் துளி கூட நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. லோக்கல் ஆளுங்க டூரிஸ்ட்ட ஏமாத்துறதுக்காக சொல்ற கதை. நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. அவங்க அந்த ஃபாரஸ்ட்டோட ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து சேரும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணி. முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். சுத்தி தேயிலை தோட்டம், பனிமூட்டம், செம்ம லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ, செல்ஃபி அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியா இருந்திருக்காங்க. அப்போ அந்த பங்களாவோட வயசான வாட்ச்மேன் அவங்க கிட்ட சாவி கொடுக்கும்போது ரொம்ப சீரியஸா, குறிப்பா ஸ்ட்ரிக்ட்டான சில விஷயங்கள பத்தி சொல்லியிருக்காரு. ஹால்ல குறிப்பா அந்த ஸ்டடி ரூம் கதவ மட்டும் திறக்காதீங்க. அது எப்பவுமே பூட்டி தான் இருக்கணும். நைட்டு 10 மணிக்கு மேல சத்தம் போட்டு பாட்டு பாடாதீங்க. துரைக்கு அது பிடிக்காது. அப்புறம் 11 மணிக்கு மேல வெளியில வராண்டால உட்காராதீங்க. இதெல்லாம் கேட்டதும் அந்த பசங்க சிரிக்கிறாங்க. பெரியவரே! நாங்க காசு குடுத்து தங்கியிருக்கோம். எங்களுக்கு நீ அட்வைஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன கிண்டல் பண்ணிட்டு, அவரு சொன்ன எல்லா ரூல்ஸையும் மீறுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நைட் நேரம். வெளியில நல்ல மழை. இவங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு சரக்கு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு பாட்டு போட்டுக்கிறாங்க. கத்துறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இடமே ஒரே ரணகளம். அதுல இருந்த ஒருத்தன் போதை தலைக்கேறி, "எங்கடா உங்க துரை? எங்கடா பாரன்? இருக்கியாடா? இருந்தா வாடா பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். அவங்க அந்த பங்களாவோட அமைதிய கெடுத்துட்டாங்க. அந்த பாரனோட ஈகோவ சீண்டிட்டாங்க. சரியா நைட்டு 11:15க்கு திடீர்னு டப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. மொத்த பங்களாவும் கும்மிருட்டுல மூழ்குது. பாட்டு சத்தம் இப்ப நின்னு போச்சு. இப்போ வெளியில பெய்யுற மழையோட அந்த சலசல அப்படிங்கிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. யாராவது டார்ச் இருந்தா எடுத்துட்டு வாங்கடா" அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்துறான். எல்லாரும் மொபைல் டார்ச் லைட் வெளிச்சத்துல நடு ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. திடீர்னு ரூமோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்குது. அதுவரைக்கும் ஜாலியா இருந்த அந்த ஹால், இப்போ ஐஸ் பாக்ஸ் மாதிரி குளிர ஆரம்பிக்குது. எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மூலையில பூட்டியிருந்த ஸ்டடி ரூம் கதவுல இருந்து ஒரு சத்தம். டக், டக், டக். யாரோ உள்ள இருந்து கதவ தட்டுற சத்தம். இங்க எல்லாம் அமைதியாயிடுறாங்க. வாட்ச்மேன் தானா பயமுறுத்துறான். போய் பார்றா" அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். 2 பேர் தைரியமா எழுந்து போய் ஜன்னல் வழியா வெளிய டார்ச் அடிச்சு பார்க்கறாங்க. பட்
வாட்ச்மேன் குடிசை வெகு தூரத்துல இருக்கு. அங்க சிம்னி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. வெளியில மழையில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. வெளியில யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள திரும்பி வந்துடுறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல மறுபடியும் அதே சத்தம். இப்ப இன்னும் வேகமா, ஆக்ரோஷமா, டமார் டமார்னு கதவு பலமா அதிர்ற சத்தம். உள்ள இருந்து யாரோ கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறாங்க. ஓப்பன் த டோர் அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி ஒரு உணர்வு. திடீர்னு அந்த தட்டுற சத்தம் நிக்குது. வெளியில என்ன சத்தம்? சத்தத்தை விட பயங்கரமா இருக்கு. எல்லாரும் அந்த ஸ்டடி ரூம் கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. மெதுவா அந்த கதவோட பித்தளை கைப்பிடி தானா திரும்புது. கிளிக். பூட்டு மெதுவா திறக்குது. கதவு மெதுவா ஒரு சினிமா படத்துல வர்ற மாதிரி க்ரீச்ங்கிற சவுண்டோட திறக்குது. உள்ள இருந்து ஒரு குளிரான காத்து ஹால்ல வீசுது. அந்த காத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்ட்ராங் டொபாக்கோ ஸ்மெல். அந்த வாசனை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா சில பேருக்கு இருமலே வந்துருச்சு. அந்த இருட்டுல வெளியில ஒரு பெரிய மின்னல் வெட்டுது. அந்த மின்னல் வெளிச்சத்துல அங்க இருந்த ஸ்டடி ரூமுக்குள்ள பார்த்த காட்சி அவங்கள அலற வைக்குது. அந்த ஸ்டடி ரூமுக்குள்ள இருக்கிற அந்த ரோஸ்வுட் ஆர்ம் சேர்ல ஒரு உருவம் உக்காந்துகிட்டு இருக்கு. 6 அடி உயரம், பிரிட்டிஷ் காலத்து 3 பீஸ் சூட், கால் மேல கால் போட்டு ராஜ தோரணையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. முகம் தெளிவா தெரியல, பட் அந்த கையில ஒரு எரியிற டொபாக்கோ பைப் புகைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த புகையோட நுனி மட்டும் சிகப்பா தெரியுது. அந்த உருவம் மெதுவா தலையை திருப்பி இவங்கள பார்க்குது. அந்த பார்வையில கோபம். என் வீட்டுல என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அவ்வளவு ருத்ரமா இருக்கு. அடுத்த செகண்ட் அந்த உருவம் சேர்ல இருந்து எழுந்து இவங்கள நோக்கி மிதந்து வர மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். அந்த 8 பேரோட தைரியமும் அந்த இடத்துலயே காலி. ஓடுறா அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். அவங்க எதை பத்தியும் யோசிக்கல. கொண்டு வந்த வெளியே இருந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா அங்கேயே கிடக்குது. பர்ஸ், வாட்ச் எல்லாம் டேபிள் மேலே கிடக்குது. சில பேர் செருப்பு கூட போடல. வெறுங்காலால் அந்த கொட்டு மலையில சேத்துல வழுக்கி விழுந்து எழுந்து உருண்டு பிறண்டு கார்ல போய் ஏறிக்கிறாங்க. கார் சாவி போடுற கை நடுங்குது. ஒருத்தன் பயத்துல அழுதுகிட்டே இருக்கான். ஒரு வழியா அந்த ஸ்கார்பியோ காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த எஸ்டேட் கேட்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அந்த மலையில இருந்து இறங்கி டவுனுக்கு வர வரைக்கும் யாருக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. பின்னாடி யாரோ காரை துரத்திக்கிட்டு வர மாதிரியே ஒரு பயம் உங்களுக்கு. அடுத்த நாள் காலையில அந்த வாட்ச்மேன் அவங்க வந்து பார்த்தப்போ ஹால் முழுக்க சரக்கு பாட்டில் உடஞ்சு கிடக்குது. சேர் எல்லாம் சிதறி கிடக்குது. ஸ்டடி ரூம் கதவு திறந்து கிடக்குது. பட் உள்ள யாருமே இல்லை. அந்த 8 பேரும் நேரா பெங்களூருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்க லக்கேஜ் எல்லாம் கொரியர் பண்ணிடுங்க, நாங்க இனி அந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த லாக் புக்கை செக் பண்ணும்போது ரீசெண்ட் காலத்துல, அதாவது ஏன் கிளம்புனாங்க அப்படிங்கிற காலத்துல என்ன தெரியுமா எழுதியிருக்கு? அன்பேரபிள் அட்மாஸ்பியர், அதாவது தாங்க முடியாத சூழ்நிலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பத்தின பயம் இன்னும் அதிகமாயிருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போடுறாங்க. இனிமே ஃபேமிலிஸ் மட்டும்தான் தங்கணும், பேச்சுலர் பார்ட்டிக்கு அனுமதி இல்லை. சரி, இப்போ 2006 அந்த பங்களாவோட நிலைமை என்ன? அந்த பாரன் இன்னும் அங்கதான் இருக்காரா? அங்க வேலை பார்க்கறவங்க அவரை எப்படி சமாளிக்கிறாங்க? தோட்டக்காரங்க பொதுவா வேலை செய்யும்போது பங்களாவை நிமிந்து பார்க்காம ரொம்ப கவனமா வேலை செய்றாங்க. அந்த 8 பேர் தப்பிச்சு ஓடின சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பங்களாவை பத்தி ஒரு இனம் புரியாத ஒரு ஆழமான பயம் ஊர் முழுக்க பரவிடுச்சு. அது வரைக்கும் ஏதோ ஒரு கதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருந்தவங்க கூட, இல்லவா அந்த தடவை நிஜமாமே அங்கதான் இருக்காரு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்பவும் நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிக்கலாம். பகல் 12 மணிக்கு உச்சி வெயில்ல அந்த பங்களா பார்க்க அவ்வளவு ரம்மியமா இருக்கும். சிகப்பு ஓடு போட்ட பிரிட்டிஷ் காலத்து கூரை, பழமையான சிம்னி, சுத்தி கலர் கலரா புத்து குலுங்குற இங்கிலீஷ் ரோஜா செடிகள். பார்க்கறதுக்கே ஒரு விண்டேஜ் போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கும். பட் அந்த அழகை ரசிக்க அங்க யாரும் இல்லை. குறிப்பா லோக்கல் ஆளுங்க அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அங்க பல வருஷமா வேலை பார்க்குற தோட்டக்காரங்க அண்ட் பராமரிப்பாளர்கள் அவங்க கிட்ட பேசினா அவங்க உடம்புல ஒரு நடுக்கம் வரதை பார்க்கலாம். அவங்க அந்த பங்களாக்குள்ள வேலை செய்யும்போது ஒரு விசித்திரமான பழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு தோட்டக்காரர் ஜன்னல் ஓரமா புல்லை வெட்டிட்டு இருக்காரு அப்படின்னு வைங்களேன். அவர் புல்லை வெட்டும்போது பங்களாவோட ஜன்னல் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவரோட முதுகு பக்கத்துக்கு பின்னாடி தான் பங்களா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த பங்களாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க? வெறும் கட்டணம் தானே அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவங்க சொல்ற பதில், துரை நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. த பாரன் இஸ் வாட்சிங். எனக்கு தெரியும் தம்பி. அந்த ஜன்னல் திரைச்சலை லேசா விலகி இருக்கு. உள்ள இருந்து 2 கண்கள் நம்மளையே உத்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும். அவரோட கண்ணும் நம்ம கண்ணு சந்திச்சுட்டா அப்புறம் நைட்டு தூக்கம் வராது. அவரோட பார்வை கழுகு பார்வை. ஸோ அங்க இருக்கிற மக்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத துறையோட சேர்ந்து வாழ்றதுக்காக தங்களுக்குள்ளேயே சில சட்டங்களை போட்டுட்டாங்க. இது எந்த கவர்மெண்ட்டோட ரூல் புக்லையும் கிடையாது. ஸோ அங்க சர்வை பண்றதுக்காக இவங்களே போட்டுக்கிட்ட விதி. சாயங்காலம் 6 மணி ஆச்சு அப்படின்னா, அதாவது சூரியன் மலைக்கு பின்னாடி மறையிற அந்த அந்திசாய நேரத்துக்கு அப்புறம் எஸ்டேட்ல வேலை பார்க்குற அத்தனை பேரும் பேக் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரி வந்து, "எப்பா
இந்த ரூம கொஞ்சம் கூட்டிட்டு போயேன், டிப்ஸ் தரேன்னு சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. சார் மணி 6 ஆயிடுச்சு. இனிமே இது துரையோட நேரம். நாங்க உள்ள போமாட்டோம். ₹1,00,00,000 குடுத்தாலும் சரி அப்படின்னு கராரா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல உள்ள போனா, யாரோ நம்மள பின்னாடியே நடந்து வர சத்தம், கழுத்துக்கு பின்னாடி யாரோ ஊதுற மாரி, இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும், அவங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அடுத்த ரூல் விசில் அடிக்க தடை. இது ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் விசித்திரமான விஷயம். அந்த எஸ்டேட் காம்பவுண்டுக்குள்ள அது தோட்டமா இருந்தாலும் சரி, பார்க்கிங் ஏரியாவா இருந்தாலும் சரி, யாரும் விசில் அடிக்கக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. ஏன்னா, அந்த பேரனுக்கு விசில் அடிக்கிற சத்தம் சுத்தமா பிடிக்காதாம். அது ஒரு விதமான டிஸ்ரெஸ்பெக்ட். தன்னோட அமைதிய குலைக்கிற செயல் அப்படின்னு அவர் நெனச்சிருக்காரு. யாராவது புதுசா வேலைக்கு வர பையன் தெரியாம ஜாலியா விசில் அடிச்சா, உடனே அங்க இருக்கிற வயசானவங்க ஓடி வந்து, "சத்தம் போடாதப்பா, அவர் முழிச்சுப்பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு டிரைவர் இத மீறி விசில் அடிச்சப்போ, அன்னைக்கு நைட்டே அவருக்கு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதா ஒரு கதையும் அங்க ஓடிட்டு இருக்கு. 3வது ரூல் த ஓப்பன் டோர் பாலிசி. நம்ம முன்னமே பார்த்தோம். அந்த ஸ்டடி ரூம் கதவு எப்பவுமே பூட்டப்படாது. அதோட தாழ்ப்பாள் எப்பவுமே பூட்டாம தான் இருக்கும். ஏன்னா, 1990கள்ல ஒரு புது வாட்ச்மேன், "என்னடா லூசுத்தனமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த கதவ பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த கதவ யாரோ உள்ள இருந்து எட்டி உதைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. வாட்ச்மேன் பயந்து போய் கதவ திறக்காம உள்ள போர்வைய போத்திக்கிட்டு வந்து படுத்திருக்காரு. காலையில எழுந்து பார்த்தா, அந்த பூட்டு மொத்தமா உடைஞ்சு கதவு திறந்து கிடக்குது. பட் உள்ள யாரும் இல்ல. அன்னைக்கு முடிவு பண்ணும்போது தான், அவரு உள்ளயும், வெளியும் போக வசதியா இருக்கட்டும். எதுக்கு வம்பு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவ சும்மா சாத்தி லாக் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது தாள் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. பட் லாக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்கலாம். என்னடா இது! 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு மூட நம்பிக்கையா? அப்படின்னு தோணலாம். ஆனா, அங்க வாழ்ற மக்களுக்கு இது அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதி. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கிட்ட கேட்டா கூட, அந்த வெள்ளைக்கார தாத்தா பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அவர ஒரு கொடூரமான பேயா பார்க்கறதில்ல. மாறா, அவங்க அவர அந்த எஸ்டேட்டோட ஒரு கார்டியன் அந்த மாரி தான் பார்க்குறாங்க. "தம்பி, அவரு கெட்டவர் இல்ல. அவரு யாரையும் அனாவசியமா துன்புறுத்த மாட்டாரு. இந்த எஸ்டேட் மேல அவருக்கு அவ்ளோ பாசம். யாராவது மரத்த வெட்டுனா, குப்பை போட்டா அவருக்கு கோவம் வந்துரும். மத்தபடி நம்ம ஒழுக்கமா இருந்தா அவரு அமைதியா இருப்பாரு. அவரு நம்மள பாதுகாக்கிறாரு." இப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காட்டுல மரம் வெட்ட வந்த ஒரு கடத்தல் கும்பல், நைட் நேரத்துல அந்த பங்களா காம்பவுண்டுக்குள்ள பதுங்கி இருந்ததாகவும், அவங்க கண்ணுக்கு என்ன பட்டுச்சோ தெரியல. மறுநாள் காலையில நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயி, "எங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார். எங்களால அந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஒரு வெள்ளைக்காரரு துப்பாக்கியோட தொரத்திட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அங்க எந்த வாட்ச்மேனும் துப்பாக்கி வச்சிருக்கல. ஒருவேள அவங்கள விரட்டுனது அந்த பாரனோ என்னவோ! சரி, இப்ப வரைக்கும் கதைகள், நம்பிக்கைகள், பயம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா ஒரு விஷயம் இன்னும் உறுத்தலா இருக்குல்ல. உண்மையிலேயே 1910வது வருஷம் அந்த ஆர்தர் பார்க்கர் எப்படி செத்தாரு? ஊர் மக்கள் சொல்ற மாதிரி, அவரு யாரையோ பார்த்து பயத்துல உறைஞ்சு போய் செத்தாரா? இல்ல கவர்ன்மெண்ட் ரெக்கார்ட் சொல்ற மாதிரி வெறும் ஹார்ட் அட்டாக்கா? அவரு சாகறதுக்கு முன்னாடி நைட்டு யார் கூடவும் சண்டை போட்டாரா? இத கொஞ்சம் எமோஷன ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு டிடெக்டிவ் மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி உண்மைய தேடலாம். இந்த பங்களா மர்மத்த முழுசா விளக்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்க வேண்டியது காத்து வாக்குல வந்த கதைகளே இல்ல. அங்க இருக்கிற 2 அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள. 1 1910வது வருஷத்த டெத் சர்டிபிகேட். 2வது ஃபாரஸ்ட் கெஸ்ட் லாக். அதாவது அங்க தங்கியிருந்தவங்களோட கெஸ்ட் லாக். ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் எவிடன்ஸ் மரணத்தோட மர்மம். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்த பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆவணத்த அதாவது டாக்குமெண்ட்ஸ பராமரிக்கிறதுல ரொம்ப கராரா இருப்பாங்க. ஒரு சின்ன குண்டூசி காணாம போயிடுச்சு அப்படின்னா கூட அத எழுதி வைப்பாங்க. அந்த பழைய ரெக்கார்ட் படி நம்ம ஆர்தர் பார்க்கர் இறந்த தேதி அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி. ஏற்கனவே பார்த்தோம் 1910வது வருஷம். இறப்புக்கான காரணம் அதுல தெளிவா மாரடைப்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் கையெழுத்து போட்டிருக்காரு. சரி, இதுல என்ன மர்மம் இருக்கு? வயசானவரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன மெடிக்கல் நோட்டும் இருக்கு. அதுதான் இந்த மொத்த கேஸையும் மர்மமாக்குது. அந்த டாக்டர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் இறக்கும்போது அவர் முகம் சாதாரணமா இல்ல. பயங்கரமா, கோணலா, ஏதோ ஒரு பேயையோ, பிசாசையோ பார்த்து மிரண்டு போன மாதிரி வரைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. பொதுவா ஹார்ட் அட்டாக் வந்தா வலி இருக்கும், நெஞ்ச பிடிப்பாங்க, ஒரு பயம் இருக்கும். ஆனா பயம் எதுக்கு? எத பார்த்து பயந்தாரு? இங்க தான் அந்த லோக்கல் மக்களோட கதை இடிக்குது. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரு சாகறதுக்கு முன்னாடி நாளு அவர் யாரையோ பார்த்துட்டு, "நோ, ஐ வில் நாட் கோ. நான் இங்க போமாட்டேன். இது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு" கத்துனாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இத வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான தியரி இருக்கு. அவரு சாகறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவருக்கு சொந்த ஊரான லண்டன்ல இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனா, வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட குடும்ப சொத்துல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இங்கிலாந்து அரசாங்கம் அவர திரும்ப லண்டனுக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கலாம். ஆனா, இவருக்கு இந்த எஸ்டேட்ட விட்டு போகறதுக்கு மனசு இல்ல.
இதுதான் அவரோட உலகம். ஸோ நான் செத்தாலும் இங்க தான் சாவேன். இந்த எஸ்டேட்ட தாண்டி ஒரு அடி கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வைராக்கியமான சபதம் போட்டிருக்கலாம். அந்த சபதம் தான் அவரு செத்ததுக்கு அப்புறமும் அவர அந்த பங்களாக்குள்ளேயே கட்டி போட்டிருக்கா? அல்லது அந்த லெட்டர் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர காரணமா? இது ஒரு பக்கம். ரைட். அடுத்த எவிடன்ஸ். இது அந்த விருந்தினரோட பதிவேடு. அந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸோட பழைய பதிவேடுகள புரட்டி பார்த்தா, அங்க உண்மையான கோஸ்ட் பேட்டர்ன் தெரியுதோ! அப்படின்னு நமக்கு தோணும். அந்த 8 டூரிஸ்டும் செக் அவுட் பண்ணது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. கடந்த 20 வருஷத்துல, அதாவது 2000லேருந்து 2020 வரைக்கும் மட்டும் சுமார் 32 தடவ எமர்ஜென்சி செக் அவுட் அல்லது ஏர்லி டிபார்ச்சர் அப்படிங்கிற வார்த்தை அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க. சராசரியா வருஷத்துக்கு 1 இல்ல 2 முறையாவது யாரோ ஒருத்தர் நைட்டு தங்க முடியாம பெட்டிய தூக்கிட்டு ஓடியிருக்காங்க. காரணம் என்ன எழுதியிருக்காங்க? பெரும்பாலும் மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது பெர்சனல் ஒர்க் அப்படின்னு சொல்லி மொட்டையா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா, ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, அவங்க யாருமே, "ஐயோ! நான் 2 நாள் தங்கல. என் பணத்த திருப்பி குடுத்துருங்க. ரீஃபண்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்ல. காசு போனா போகுது, ஆள விட்டா போதும் அப்படின்னு சொல்லி முழு பணத்தையும் கட்டிக்கிட்டு ஓடியிருக்காங்க. இந்த 32 கேஸையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு தெளிவான பேட்டர்ன் சிக்குது. இந்த ஏர்லி செக் அவுட்ன்னு சொல்றதுல பெரும்பாலும் 3 கேட்டகரி தான். 1 த நாய்ஸ் மேக்கர்ஸ். அதாவது நண்பர்களோட குழுவா வந்து சரக்கு அடிச்சுட்டு பாட்டு பாடி கத்துறவங்க. 2வது டாக் ஓனர்ஸ். நாய கூட்டிட்டு வந்தவங்க. இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நாய் குறைச்சா அது வரைக்கும் பிடிக்காது. 3வது ரூல் பிரேக்கர்ஸ். அந்த வாட்ச்மேன் சொன்ன ரூல்ஸ மதிக்காம எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி திமிரா நடந்துக்கிட்டவங்க. மாறா இயற்கை ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், அமைதியான ஃபேமிலீஸ் இவங்க யாருமே எந்த தொந்தரவும் நடந்ததா ஒரு பதிவு கூட இல்ல. சொல்லப்போனா அவங்க "த பிளேஸ் இஸ் ஹெவன்" இந்த இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ, இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த பங்களால இருக்கிற அந்த சக்தி அங்க வரவங்கள கொல்லணும் அப்படின்னு நினைக்கல. அது ஒண்ணும் ஒரு சீரியல் கில்லர் கோஸ்ட் கிடையாது. அதுக்கு தேவையானது 2 விஷயங்கள். 1 அமைதி, இன்னொன்னு மரியாதை. இது அவரோட வீடு. நீங்க விருந்தாளி. தன்னோட இடத்துக்கு வந்து கலாட்டா பண்ணா, அந்த பழைய பிரிட்டிஷ் துரைக்கு கோவம் வருது. தன்னோட அத்தாரிட்டிய காட்டுறாரு. கொஞ்சம் பயமுறுத்தி வார்னிங் குடுத்து அனுப்புறாரு. அவ்வளோதான். ஆனா, இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி மிச்சம் இருக்கு. "ப்ரோ, கதையெல்லாம் ஓகே. இப்போ 2026 நான் அங்க போய் தங்கலாமா? கவர்ன்மெண்ட் பெர்மிஷன் குடுக்குமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். அப்சல்யூட்லி. இன்னைக்கு தேதிக்கு அந்த பங்களா ஒரு ஆக்டிவான, ரொம்ப பிரபலமான ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ். நீங்க ஆன்லைன்ல வனத்துறை வெப்சைட்ல புக் பண்ணலாம். வீக்கெண்ட்ல இடம் கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஆனா, அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் ஹாஸ்டல் கிடையாது. அது ஒரு ஹெரிடேஜ் சைட். பை த வே, இப்போ அங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, அரசாங்கம் அந்த பங்களாவ புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. புது பெயிண்ட், சோலார் லைட்ஸ், நவீன வசதிகள் எல்லாம் வந்தாச்சு. இப்பவும் அந்த வயசான வாட்ச்மேன் அங்க தான் இருக்காருன்னு சொல்லப்படுது. கூடவே சில சிசிடிவி கேமராக்கள் அங்க வச்சிருக்காங்க. நீங்க புக் பண்ணும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப வாங்கிக்கிட்டு, ஃபேமிலீஸ் அல்லது நேச்சுரல் லவர் அப்படின்னா மட்டும் தான் அனுமதிப்பாங்க. பேச்சுலர் பார்ட்டீஸ்க்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ. அடுத்த கேள்வி, அந்த பழைய பாரன் இன்னும் அங்க தான் இருக்காரா? வெல், நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனா, அவர் ஒரு வில்லன் கிடையாது. அந்த எஸ்டேட்ட நேசிச்சு உயிர விட்ட ஒரு மனுஷன். தன்னோட இடம் சுத்தமாவும், அமைதியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஆன்மா. யார் வேணா அங்க போய் இயற்கைய ரசிங்க, அமைதியா இருங்க. அந்த இடத்த சுத்தம் வச்சுக்கோங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த அமைதிய மதிங்க. அத கரெக்ட்டா பண்ணா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லப்போனா, முன்னாடியே சொன்ன மாரி, அங்க தங்குன நெறைய பேர், "எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பா, சேஃப் அண்ட் செக்யூர்டா இருந்ததுன்னு" சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பெரியவர் நம்மள பாதுகாக்கிற மாரி உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியும் 5 ஸ்டார் ரிவ்யூ போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரொடெக்டிவ் ஃபீலிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா, அவங்க அந்த பாரனுக்கு மரியாதை குடுத்துருக்காங்க. ஆனா, "நான் கோஸ்ட் ஹண்டர், நான் பேய பார்க்கணும்" அப்படின்னு சவால் விட போறீங்களா? ஆல் த பெஸ்ட். மேபி இந்த மாரி யார சேலஞ்ச் பண்ணி போனாலும், ஏர்லி செக் அவுட் லிஸ்ட்ல அடுத்த ஆளா இருப்பாங்க. பொட்டிய தூக்கிட்டு நடுராத்திரியில ஓட வேண்டியது தான். இந்த இன்சிடென்ட் தி மிஸ்ட்ரி ஆஃப் டீ பிளான்டர் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணே ஒண்ணு தான். ஹிஸ்டரி, வரலாறு அப்படிங்கிறது வெறும் ஸ்கூல் புத்தகத்துல மட்டும் இல்ல. அது உயிர்ப்போட இருக்கிற விஷயம். சில இடங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு புனிதத்தன்மை இருக்கு. அந்த மரியாதைய நம்ம கொடுத்தா, அந்த இடமும் நமக்கான மரியாதைய கொடுக்கும். நம்ம ஒரு டூரிஸ்ட், விருந்தாளி. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து குப்பை போட்டா, கத்துனா நமக்கு எப்படி இருக்கும்? அதே கோபம் தான் அந்த பேரனுக்கும் வருது. ஸோ, அடுத்த முறை நீங்க ஊட்டி, கொடைக்கானல், மூணார்னு எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் சரி, அங்க பழைய பிரிட்டிஷ் பில்டிங் இருந்தா, அது சும்மா கல், மண் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்தர் பார்க்கர் இருக்கலாம். அவரோட கதை அந்த செவுத்துக்குள்ள இருக்கலாம். அவரு இப்ப கூட ஜன்னல் வழியா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல யாராவது "எனக்கு பயமே கிடையாது. நான் ரொம்ப தைரியசாலி" அப்படின்னு சீன் போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி, "இங்க ஒரு நைட் தங்கிட்டு வாடா" அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுங்க.
ஆல்ரைட் மக்களே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரியல் எஸ்டேட்ட சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.